ஹாய், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு செய்யறதுக்காக நேத்தே மாவை ரெடி பண்ணி வச்சுட்டேன். கூடவே கடலை ஊற போட்டிருந்தேன். இந்த புட்டை கடலைக்கறி நல்ல காம்பினேஷனா இருக்கும். முன்னாடி அடிக்கடி செய்வேன். இப்போ புட்டு ஃபுல்லா கார்போஹைட்ரேட் அப்படின்றதுனால எப்பவாச்சும் கொஞ்சமா செஞ்சு சாப்பிடுறது தான். இந்த கடலைக்கறி நார்மலா தேங்காய் வறுத்தரைச்சு செய்வேன். ஆனா இன்னைக்கு தேங்காய் விலையேறி போச்சு அப்படின்றதுனால தேங்காய் சேர்க்காம குக்கர்ல எல்லாத்தையும் சேர்த்து அது நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிச்சு ஜஸ்ட் அப்படி தாளிச்சு விட்டே செஞ்சிருந்தேன். அதுவே நல்ல டேஸ்டாகவும் இருந்தது. இந்த புட்டுக்கு மாவு அரைச்சுறது ஈஸி தான். இந்த வறுத்த மாவு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி அப்பப்போ தெளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பிடிச்சி பார்க்கும்போது உருண்டையா இருக்கணும். உதுத்து விடும்போது அப்படியே பழைய மாதிரி மாவாயிடணும். அப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த சைடில் கடலைக்கரையை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். புட்டுக்கூடத்துல தண்ணி வச்சுட்டேன். அப்போ அது கொதிக்கிற டைம்ல இந்த கடலைக்கரையை ரெடி பண்ணி விட்டுட்டோம்னா இது கொதிக்கும். இது கொதிக்கிற டைம்ல புட்டு ரெடி ஆயிடும். குடையில ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தேங்காய், அப்புறம் மாவு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் மாவுன்னு லேயரா போட்டு ஆவி வர வேக வச்சு எடுத்தா புட்டும் கடலைக்கறியும் அடிப்பொலியா இருந்துச்சு. ஒரு கட்டனோட சாப்பிடணும். பின்னர் மீட் பண்ணட்டா. பாய்.